ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெம்பர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம செட் பண்ணணும்னா, செட்டிங்ஸில் போயிட்டு சொசைட்டி செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போனீங்கன்னா மெம்பர் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம எக்ஸல் ஃபைலில் கொடுத்தது ப்ரீஃபில் ஆகிருக்கும். ஸோ அதை ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் நம்ம சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மினிமம் ஷேர்ஸ் ரிக்வயர்ட், எவ்வளோ ஷேர்ஸ் வந்து மெம்பர் ஜாயின் பண்ணுறப்ப தேவைப்படும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து சொசைட்டியில் அலோவ் பண்ணுறோம், அண்ட் ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோ, 10 ரூபீஸ்னா 10 ரூபீஸ், 100 ரூபீஸ்னால் 100 ரூபீஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஏஜ் லிமிட் இருக்கும். மெம்பர் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிமம் ஏஜ் இருக்கணும் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு வந்து மேண்டேட்ரினா அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் கார்டு நீங்கள் வாங்க மாட்டிங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ அதே மாதிரி பேன் கார்டு, ஃபோட்டோ அண்ட் பேங்க் அக்கௌண்ட் எது மேண்டேட்ரியோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும்னா ஸோ மெம்பர் ஜாயின் பண்ணுறப்போ அதெல்லாம் கண்டிப்பாக வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நாமினி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நாமினி இஸ் மேண்டேட்ரி அண்ட் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம நாமினியை வந்து போட தேவை இருக்காது, ஓகேங்களா. அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ நாமினிஸ் வந்து அலோவ் பண்ணணும் அண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ நாமினிஸ், ஓகேங்களா. அது போட்டுட்டு சேவ் மெம்பர் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ மெம்பர் செட்டிங்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும்.